ஆரம்ப நிலை இரத்த கொழுப்பு கூடி இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறப்பான மருந்து. வெந்தயத்தில் ஒன்று தான் கரையும் நாரும் இருக்குது, கரையாத நார்களும் இருக்குது. கரையாத நார்கிறது இன்சாலிபிள் ஃபைபர். அந்த ஃபைபர் என்ன பண்ணோம்னா நிறைய நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டோம்னா நம் உணவை நல்லா சீரணித்து முழுமையாக எளிதாக கழிவு ஏற்பட மலச்சிக்கல் தீர்வதற்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த கரையாத நார்கள் நீர்த்துவத்தை உறிஞ்சிக்கும். நீரை நல்லா உறிஞ்சி மோஷன் பல்கி மோஷனாக நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு கரையாத நார் வரும். கரையக்கூடிய நார் சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க. சாலிபிள் ஃபைபர் இரத்த கொழுப்பை குறைக்கக்கூடியது. ஸோ தினம் ஒரு 5 to 10 கிராம் வெந்தயம் எடுக்கலாம். வெஜிடேரியன் சோர்ஸில் ஹையஸ்ட்டு ஃபைபர் இருக்கிறது வெந்தயம் மட்டும்தான். வேறு எந்த தாவர பொருட்களையும் கீரையில் இருக்கிறத விட, அதாவது பெர் 100 கிராம்ஸ் எவ்வளவு நார் இருக்குங்கிற கணக்கில் மிக அதிகமாக நார் இருக்கிற ஒரு பொருள் வெந்தயம். ஸோ வெந்தயத்தை ரெகுலராக எடுத்துருங்க. 40+ இருக்கிறவங்க, இந்த ஆஸ்துமா மாதிரி ரொம்ப மூக்கடைப்பு சளி இருக்கிறவங்கள தவிர மீதி எல்லாரும் எவ்ரிடே எடுக்கலாம். எடுக்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது. ஸோ அதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம்.